எடுத்துக்கொண்டு வந்த வாகனத்தின் பின்னால் முதியவர் ஒருவர் தொங்கியபடி சென்று உயிரை பணயம் வைத்து பால் வாங்கிய சம்பவம் அங்கிருந்தவர்களை பதற்றமடைய வைத்தது. மிக்ஜாம் புயலால் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பால், உணவு, தண்ணீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை திருவொற்றியூர் பகுதியில் தமிழக அரசால் வழங்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. திருவொற்றியூர் 6வது வார்டான ராஜா சண்முகம் நகர் பகுதிகளில் பால் பாக்கெட்டுகளை அந்த வார்டின் கவுன்சிலரான காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரவியம் குட்டி யானை மூலம் வழங்கினார். அப்போது அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் முந்தியடித்துக் கொண்டு ஓடி பால் பாக்கெட்டுகளை வாங்கினர். கூட்டம் அதிகமாக சேரவே மற்ற பகுதிகளுக்கும் பால் தர வேண்டும் என கூறி வாகனம் புறப்பட்டது. அப்போது முதியவர் ஒருவர் வாகனத்தை இறுகப்பற்றி தொங்கியபடி இழுத்து செல்லப்பட்டார். முதியவர் இருப்பதை கவனிக்காமல் ஓட்டுநரும் வாகனத்தை வேகமாக இயக்கவே அருகில் இருந்தவர்கள் கூச்சலிட திரும்பி பார்த்து சுதாரித்துக் கொண்ட மாமன்ற உறுப்பினர் திரவியம் வாகனத்தை உடனடியாக நிறுத்த சொன்னார். பின்னர் அவரிடம் பால் பாக்கெட்டுகளை கொடுத்து அனுப்பி வைத்தார். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.